ஹே டெக்கீஸ், நம்ம இன்னைக்கு HTTPS உடைய இன்டர்மீடியட் லெவல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு டஸ் HTTPS ஒர்க்ஸ்? HTTPS எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து என்ன மாதிரி என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரௌசர் மாதிரிலாம் ஃபஸ்ட்டு சர்வருக்கு சென்ட் பண்ணும். சர்வர் அவங்க சூஸ் பண்ண ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் அலாங் வித் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களோ எஸ்எஸ்எல் ஆர் டிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்டை இங்கே ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ப்ரௌசர் அந்த சர்டிஃபைடை வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது ட்ரஸ்டட் ஒரு சர்டிஃபைட் அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்களா, டேட்டு கரெக்டாக இருக்கா, அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் டொமைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எல்லாம் ஓகேன்னு பார்த்து கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது அதாவது ப்ரௌசர் வந்து ஒரு ப்ரீ மாஸ்டர் சீக்ரெட் கீயை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்க பப்ளிக் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுவாங்க. என்கிரிப்ட் பண்ண அந்த ப்ரீ மாஸ்டர் சீக்ரெட் கீயை சர்வருக்கு சென்ட் பண்ணுவாங்க. சர்வர் அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்காக சர்வர்கிட்ட இருக்க ஒரு ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி அந்த ப்ரீ மாஸ்டர் சீக்ரெட் கீயை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் செக் பண்ணிவிட்டு ஓகே ரெண்டு பேர்கிட்டையும் சேம் கீ தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டா ஒரு செக்யூர்டான ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணிப்பாங்க. வித் அந்த செக்யூர்டான கம்யூனிகேஷன் வந்து ஒரு என்கிரிப்டட் ரெக்வஸ்ட்டாக போகும் அண்ட் என்கிரிப்டட் ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ இதுதான் HTTPS ஒர்க் ஃப்ளோ. அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் சர்டிஃபைட்? டிஜிட்டல் சர்டிஃபைட்னா என்னென்னா ஒரு காலேஜில் இருக்க ஒரு ஐடி கார்டு மாதிரி தான். ஸோ ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஐடி கார்டு தான் டிஜிட்டல் சர்டிஃபைட். இந்த டிஜிட்டல் சர்டிஃபைட்டை யார் கொடுக்குறான்னா ட்ரஸ்டட் அத்தாரிட்டி தான் கொடுப்பாங்க. சர்டிஃபைடு அத்தாரிட்டிஸ் தான் இதை கொடுக்க முடியும். அண்ட் தென் அந்த சர்டிஃபைடில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ இருக்கும். அதாவது யூஸ்டு டு என்கிரிப்ட் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான பப்ளிக் கீ இருக்கும். அண்ட் டொமைன் நேம் இருக்கும். அண்ட் இஷ்யூவர் டீட்டெயில்ஸ், அதாவது சர்டிஃபைட் அத்தாரிட்டி பண்ண அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனோட நேம் இருக்கும். வேலிடிட்டி பீரியட் இருக்கும். அத்தாரிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த அத்தாரிட்டியோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஹவு ஐ ஹவு இட் ஒர்க்ஸ், எப்படி இது ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வெரிஃபைஸ் த சர்வர் ஐடென்டிட்டி, சர்வரோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் எனேபிள் ஹெச்டிடிபிஎஸ்ஸை எனேபிள் பண்ணி செக்யூர் அண்ட் என்கிரிப்டட் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வாட் இஸ் எ சர்டிஃபைட் அத்தாரிட்டி? சர்டிஃபைட் அத்தாரிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷன் தான் இந்த டிஜிட்டல் சர்டிஃபைடை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த இஷ்யூ பண்ணுற பர்சன் யாருன்னா சீஃப் சர்டிஃபைட் ஆஃபீஸர் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா டிஜிசர்ட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க, லெட்ஸ் என்கிரிப்ட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து HTTPSக்கு தேவையான SSL TSS சர்டிஃபைடை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. வாட் டஸ் இஃப் HTTPS இஸ் நாட் யூஸ்ட்? HTTPSஸை நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க? டேட்டா ஸ்னிஃபிங் நடக்கும். அதாவது ஹேக்கர் வந்து இப்போ நம்ம ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோன்னா அந்த டேட்டாவை அவங்க ரீட் பண்ண முடியும். ஸோ இது மல்டிபிள் நெட்ஒர்க்ஸில் போகிறதால கண்டிப்பாக இது யாரால் வேணால் ரீட் பண்ண முடியும், பிளெயின் டெக்ஸ்ட்டாக போக மாற்று. அண்ட் தென் மேன் இன் த மிடில் அட்டாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $100 எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க ஒரு பேங்க்கோட சர்வருக்குன்னா, மேன் இன் த மிடில் வந்து இந்த சர்வருக்கும் இந்த ப்ரௌசருக்கும் நடுவில் ஒரு பர்சன் வந்து, அதாவது ஹேக் பண்ணி எனக்கு $1000 வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸோட கம்மியாக அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ அங்கே ஒரு நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்ஸ் வராது, உங்களுக்கு கரெக்டான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி செஷன் ஹைஜாக்கிங், அதாவது இப்போ ஒரு லாகின் செஷன் இருக்குது, ஒரு தடையும் நம்ம யூஸரை வந்து வேலிடேட் பண்ண முடியாது ஒரு ஸ்க்ரீனுக்கும். ஸோ அதனால் குக்கீஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணிப்போம். ஸோ அந்த குக்கீஸை நம்ம தெஃப்ட் பண்ணிட்டோம்னா மேபி நம்ம பாஸ்வேர்டே இல்லாமல் எந்த ப்ராசஸ்க்குள்ளார வேணால் போகலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மேஜரான இஷ்யூஸ் இருக்குது HTTPS நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு see that பேட்லாக் சிம்பிள் நம்ம இருக்கா ப்ரௌசரில் லெஃப்ட் சைடில் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஸோ யூ ஆர் செக்யூர்ட். வாட் இஸ் த போர்ட் யூஸ்டு ஃபார் HTTPSனா 443 போர்ட்டை யூஸ் பண்ணி தான் என்கிரிப்டட் டேட்டா கம்யூனிகேட் ஆகுது SSL or TLS வழியா. And can HTTPS be hacked? HTTPS ஹேக் பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் we can able to hack the HTTPS. பட் இதை இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சொல்கிறோன்னா, HTTPS can't be easily decrypted. அதாவது HTTPSல சென்ட் ஆகிற கண்டென்ட்டை ஈஸியாக டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி என்கிரிப்ட் ஆகிருக்கும். அதை டீக்ரிப்ட் பண்ணால் தான் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ அதை ஈஸியாக டீக்ரிப்ட் பண்ண முடியாதுன்றதான் சொல்லணும். ஸோ என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, மேன் இன் த மிடில், ஓகேங்களா, வித் ஃபேக் சர்டிஃபிகேட். ஒருத்தவங்க இப்போ வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டோடு உள்ளார வராங்க, அது ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷன் இல்லை, பட் ஆனால் அதை கண்டே பிடிக்க முடியல ப்ரௌசர்லாம். ஸோ அந்த இடத்துல அந்த அட்டாக் பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் SSL ஸ்டிஃபிங்,
ஃபோர்ஸிங் HTTPS டு HTTP கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் நடக்கும். அண்ட் HTTPS கான்ஃபிகர் பண்ண மாதிரி வீக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த இஷ்யூஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹேக்கிங் பாசிபிலிட்டிஸ். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஸ்டோன் டு ஸ்கல்ப்சர். தேங்க்யூ கைஸ்.